இப்போ பாருங்க, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்தல் என்றால் என்ன? காற்றை மேய்தல், காற்றை மேய முடியுமா? புல்லு தான் என்ன பண்ண முடியும்? மேய முடியும். காற்றை மேய முடியுமா? முடியாது. இப்போ சங்கீதக்காரர் எழுதுறாரு, கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில், அப்படின்னா நம்ம போய் புல்லு மேய போறோம்னு அர்த்தமா? அவனோட அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? ஆசீர்வதிச்சு பசுமையான இடங்களை நம்மளை நடத்துகிறார்னு அர்த்தம். அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போனீங்கன்னா ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? புல்லின் மேல் இறங்குற பனித்துளிக்கு ஒப்பாக இருக்கிறது. ஸோ கர்த்தர் என்ன பண்ணுறாரா? அந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு தேவையான ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து என்னை காப்பாற்றுறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ மேய்தல் என்றால் என் தேவைகளை சந்தித்தல், என்னை ஆசீர்வதித்தல், அல்லது நான் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல காற்றை மேய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றை கொண்டு ஜீவித்தல். காற்றை தான் நான் சாப்பிட்றேன், காற்றில் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். காற்றை சாப்பிட்டு காற்றுனால வாழ முடியுமா? முடியாதா? இன்னைக்கு 190% உங்கள் வாழ்க்கை காற்றை நம்பி தான் இருக்கிறது. காற்று இல்லாவிட்டால் உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. வேற ஒன்றும் இல்லை, அந்த காற்றுக்கு பேர் தான் ஆன்லைன். எல்லாமே எதில் தான் வருது தெரியுமா? நீங்கள் யூஸ் பண்ணுற அத்தனை டிஜிட்டல் மோடும் எது பேஸில் இருக்குது? காற்றை அடிப்படையாக கொண்டது. ஒரு 50-40 வருஷம், 40 கூட இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லாம் இருக்கும் வீட்டில், எடுத்து பேசுகிற ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் வந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் போகும், அது அப்படியே வீட்டிலேருந்து வெளியே போகும். அங்கே ஒரு சின்ன ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அங்கேருந்து ஒரு டவருக்கு போகும், அங்கேருந்து ஒயர் போகும். இது பேர் கம்பி உள்ள தந்தி முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறது கம்பி இல்லா தந்தி முறை. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல், எல்லாமே காற்றை அடிப்படையாக கொண்டது. எல்லாமே எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா காற்றின் வழியாக தான் போகுது. நீங்கள் அனுப்புகிறதான மெசேஜிலேருந்து வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ, எக்ஸ்தலமோ, அல்லது வந்து யூடியூபோ, அல்லது ஜிமெயிலோ, எல்லாமே காற்றை அடிப்படையாக கொண்டது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு செல்ஃபோன் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு யாரோ இன்னொருத்தர் செல்ஃபோன் இருக்கா, நீங்கள் கூப்பிட்றீங்க. இப்போ இதுலேருந்து கால் போட்ட உடனே அடுத்த செகண்டு அவருக்கு கனெக்ட் ஆகுது. அடுத்த செகண்டு அவர் எங்கே இருக்கிறாரு? டெல்லியில் இருக்கலாம், பாம்பேயில் இருக்கலாம், ஏன் அமெரிக்காவில் கூட இருக்கலாம். அடுத்த செகண்டு, அதாவது 1 or 2 seconds உடனே கனெக்ட் ஆகுது. எப்படி? எதன் வழியாக போகிறது? இது மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதில் இருக்கு? முழுக்க காற்று. காற்றின் வழியாக தான் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அத்தனையும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, காற்று இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி காற்று இல்லாத வாழ்க்கையை நீங்கள் யோசிக்க முடியும், இன்னைக்கு யோசிக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு அண்டர் கிரவுண்ட்லேயோ எங்கேயோ ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல இருந்தால் சிக்னல் இல்லைங்கிறீங்க, உடனே காற்று உள்ள இடத்துக்கு போறீங்க, சிக்னல் இல்லைங்கிறீங்க. அப்போ இந்த காற்று தான் எல்லாவற்றுக்கும், நீங்கள் அனுப்புகிற எல்லாமே இதில் தான் டிராவல் ஆகுது. காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். இது கரெக்டாக எப்போ அதிகமாச்சு தெரியுமா? இதை எப்போ அதிகம் பண்ணாங்க தெரியுமா? கொரோனா பீரியடில். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மாடரேட்டாக போயிட்டே இருந்துச்சு. கொரோனா பீரியடோடு கூட எல்லாரும் ஆன்லைன் ஆச்சு. உங்கள் படிப்பு ஆன்லைன், வேலை ஆன்லைன், உங்களுடையதான எல்லா பணப்பரிவர்த்தனை, பேங்கிங் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு, டிஜிட்டல் மணி. இப்போ உங்கள் வாழ்க்கையில் 80 to 90% எல்லாமே ஆன்லைன் தான். இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் அனுப்ப சொன்னால் கூட ஸ்கூல்லேருந்து எதில் தான் அனுப்புகிறாங்க? வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பி விடுறாங்க. எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்போ ஆரம்பித்த ஆன்லைன் தான் இப்போ இன்னும் போயிட்டே இருக்குது, எல்லாமே ஆன்லைன். அப்படின்னா என்ன ஆச்சு? காற்றை மேய்கிற காலம் வந்தாச்சு. காற்றை மேய்கிற, இதில் இன்னொன்று இருக்குது. காற்றை மேய்தல்னா என்ன? இந்த புத்தகத்தை நல்லா படிக்கிறவனை பார்த்து சொல்லுவாங்க, புத்தக புழுங்க நல்லா நல்லா மேயறாம், நுனிப்புல் மேயிற மாதிரி மேயாமல் நல்லா ஆழமாக மேயறாம்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய எல்லாமே கண்காணிக்கப்படுகிறதுன்னு இன்னொரு அர்த்தம். காற்றை மேய்து எல்லாம் படிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். நீங்கள் அனுப்புகிற டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜஸும் கண்காணிக்கப்படுகிறது. எல்லாம், அதுவும் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு எவ்ரிதிங் நோட்டட், எல்லாமே நோட்டபிள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற கடைசி காலத்தில் என்ன இருக்குது? எல்லாமே நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரைவசினே ஒன்று கிடையாது. இப்போ உங்களுக்கு அவங்களே உங்கள் ப்ரைவசியை எடுத்துட்டாங்க. உங்கள் ப்ரைவசியோடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன தெரியுமா? உங்கள் நம்பிக்கை, இந்த பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும், அதான் உங்கள் நம்பிக்கை. அப்படி தானே? எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னது? பாஸ்வேர்டு. ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க, இல்லை பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, இல்லையா? உள்ளே போனோன்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. ஜிமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஜிபேக்கு ஒரு பாஸ்வேர்டு, எல்லாத்துக்கும் ஒரு பாஸ்வேர்டு. இவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னது? பாஸ்வேர்டு. யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்குது தானே? ஃபர்கெட் பாஸ்வேர்டை கொடுத்த உடனே அவன் ஒன்றுக்கு ஒரு ஓடிபியோ ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறான்ல, அதை வச்சு உள்ளே போக முடியுமா? போக முடியும்ல. அதை வச்சு நீங்கள் உள்ளே போக முடியும்னா அவன் போக முடியாது. ஒருத்தர் கொடுக்குறானே உங்களை உள்ளே போகிறதுக்கு, அவன் உங்களை உள்ளே போகிறதுக்கு ஒன்று கொடுக்கும்போது அதை வச்சுக்கிட்டு அவன் போக முடியாதா? போக முடியும் தானே? அப்போ அந்த பாஸ்வேர்டுங்கிறதுக்கு பேர் ஐவாஷ்ன்னு பேர். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறான்,
என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்? யாருக்கும் தெரியாது. யார் சொன்னது? உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிட்டு டெலிட் அப்படின்றாங்க. டெலிட் கொடுத்துட்டா என் ஃபோனில் தெரியாது, டெலிட் ஆயிடுச்சு, யாருக்கும் தெரியாது. டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் தெரியாது. இங்கேயும் இல்லை, உங்கள் 2 பேர்கிட்ட மட்டும்தான் இல்லை. ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ டவுன்லோட் பண்ணும்போதே அவன் ஒரு 3-4 கேள்வி கேட்பான். நீங்கள் அந்த கேள்வியை படித்ததே கிடையாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் படித்ததே கிடையாது. நம்ம யாராவது படிச்சிருக்கோம்? அதை படித்ததே இல்லை. அதில் அவன் முக்கியமாக 3 விஷயம் சொல்கிறான். நீங்கள் அனுப்பக்கூடியதான எல்லா மெசேஜஸும் எங்ககிட்ட ஒரு காப்பி இருக்குங்கிற 6 மாதத்துக்கு. உங்களுக்கு தெரியுமா அது? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, உங்கள் ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸு, இமெயில்ஸு, ரெக்கார்டிங்கு எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துப்போன்றாங்க. நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? ஓகே தான் கொடுத்துருக்குறோம் எல்லாத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோனில் இருக்கிற எல்லா மெசேஜும் அவங்ககிட்ட இருக்குது. நம்ம அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் அங்கே இருக்குது. அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் டெலிட் பண்ணிட்டு மறந்துடுவோம். நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்கள் வீடியோவை மறந்துடுவீங்க. ஆனால் 1 வருஷம் கழிச்சு போன வருஷம் இந்நேரம்னு ஒரு வீடியோ வருதா? உங்களுக்கே அதை பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், போன வருஷம் இந்நேரம் இருந்திருக்கோம், நீங்கள் மறந்துட்டீங்க, அவன் ஞாபகம் வச்சுருக்கான். சொல்கிறான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த இடத்துல இருந்த இந்த டேட்லங்கிறான். ஆமாம் தானே, வருதா இல்லையா? அப்போ உங்களை விட நம்மளை விட நம்மளோட இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? நம்மளுடைய மொத்த இன்ஃபர்மேஷனும் இப்போ ப்ரைவசியே கிடையாது, எல்லாம் வெளியரங்கம் ஆயிடுச்சு. எல்லாமே கொண்டு போய் அவங்க மேய தொடங்கிட்டாங்க. எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், உலகம் முழுக்க டேட்டா சென்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டேட்டா சென்டர்ஸ்னால் என்னென்னா, நம்ம அனுப்புகிற மெசேஜை படிக்கிறதுக்குன்னு ஒரு டேட்டா சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜும் யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல ஃபில்டர் பண்ணுறாங்க, கண்காணிக்கிறாங்க. அதுக்கு கீவேர்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்கள் ஃபோனில் யாருக்காவது ஒரு மெசேஜோ அல்லது ஏதோ ஒரு வாட்ஸ்அப்போ அனுப்பி விடுங்க. என்ன அனுப்பி விடுங்க தெரியுமா? நான் ஏதோ ஒரு ஷூ வாங்கலான் இருக்கேன், ஒரு வண்டி வாங்கலான் இருக்கேன், என்ன வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுங்க. 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய மெயிலுக்கோ உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ ஏதோ ஒன்றுக்கு ஒரு விளம்பரம் ஒன்று வரும். நீங்கள் கேட்ட வண்டி, நீங்கள் எதை தேடினீங்களோ அது வரும், ஒரு விளம்பரமாக வரும், ஏதோ ஒன்றில் வரும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இதைத்தான் நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒன்று வந்திருக்குது அப்படிம்பீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான பிள்ளையாக இருந்தால் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் தேடிக்கிட்டே இருந்தேன், கத்தரே காட்டின ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அளவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சொல்ல போகிறீங்க. ஆக்சுவலாக இது எப்படி வந்துச்சு? நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜோடைய கீவேர்டும் இருக்குது. நீங்கள் சும்மா உங்களுக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் போகிற இடத்துல தான் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க தானே. எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்றாங்களே. எதுக்கு? ஏன் உங்கள் ஃபோன் நம்பர் வாங்குறாங்க? அது ஒரு டேட்டா கலெக்ஷன் மாதிரி, அதான் சொத்து. உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கி உங்கள் ஃபோன் நம்பரை அவங்க கண்காணிக்கும் போது நீங்கள் எதை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, யாருக்கு அதிகமாக பண்ணுறீங்க, எதை அதிகமாக விரும்புகிறீங்கன்னு பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கான காரியங்களை அனுப்பிவிடுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஒரு 300 சென்டருக்கு தான் உங்களுடைய டோட்டல் அத்தனையும் கண்காணிக்கப்படுகிறது. சரி, எதுக்கு இது உங்களுக்கு சொல்ல வரேன்னா, யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். மீடியாவை வெறும் மீடியாவாக யூஸ் பண்ணுங்கள். செல்ஃபோன் ஒரு அற்புதமான நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைக்கு யூஸ் பண்ணும்போது. ஆனால் இதுவே உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பாக யூஸ் பண்ணும்போது. தேவையில்லாத ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 செல்ஃபி எடுக்குது. தூங்கி ஏந்திரிச்சதுலேருந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு தான் எடுப்பிய? நான் பல்லு விளக்கி கொண்டிருக்கிறேன், நான் இப்பொழுது செருப்பு மாட்டி கொண்டிருக்கிறேன். முந்தியெல்லாம் ஹோட்டலுக்கு போனோம்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடு வந்தோடனே குடும்பமாக ஜோம் பண்ணுவோம் தானே. இப்போ அப்படி இல்லை, வந்து வச்ச உடனே கை வைக்க விட மாட்டேது. இருங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்குது. மொத்தமாக எடுத்து நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வாட்ஸ்அப்லேயோ ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருது. முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்குறான், என்ன ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற போகிற? அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இது எடுத்து போட்டு விட்டுருச்சு. இன்றைக்கி எதா பண்ணாலும் உடனே ஸ்டேட்டஸ், இம்மிடியேட்டாக. நான் ஒருத்தரோட ஸ்டேட்டஸை பார்த்தேன், எனக்கு ஏன் அதை வச்சார்னு நான் அப்புறமா தான் யோசித்தேன். அவர் வச்சிருக்கிறாரு, நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு. இந்த ஸ்டேட்டஸ் யாருக்கு? அந்த ஊரில் இருக்கிற திருடனுக்கு. சரி, வீட்டில் ஆள் இல்லை, வந்துட்டு போங்க, நாங்கள்லாம் ஃபேமிலியாக வெளியே போயிட்டோம். எதுக்கு ஒரு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுவிய? தயவுசெய்து வாலிப பிள்ளைகள் உங்கள் ஃபோனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் உங்களுடைய ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ கிடைச்சா போதும், அதை என்ன வேணாலும் பண்ண முடியும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அவங்க பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம். நீங்கள் இருக்க வேண்டிய கேர்ஃபுல்லாக நீங்கள் இருங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருவதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சிலர்லாம் எடுத்து ஏற்றிக்கிட்டே இருக்குது.
3000 ஃபோட்டோ 4000 ஃபோட்டோ இருக்கு எடுத்துருது. அப்புறம் உட்காந்து அதுவே டெலீட் பண்ணுது. ஏன் எடுப்பானே, ஏன் டெலீட் பண்ணுவானே? அப்படியே எடுத்து டெலீட். சில நேரத்துலலாம் எடுத்து யாருக்காவது அனுப்புறது ஃபோட்டோவை. கேர்ஃபுல்லாக இருங்க, யாருக்கு அனுப்புறீங்க, எதுக்கு அனுப்புறீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. கடைசி காலத்தில் ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான பாவத்தில் ஒன்று செல்ஃபி பாவமானு கேட்குறீங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசி. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். என்ன பிரியம்? அதுக்கு பேர் தான் செல்ஃபி. தற்பிரியதுக்கு பேர் தான் என்னது? செல்ஃபி. அப்படியே ஃபோனை இப்படி வச்சு எடுக்கிறது. ஏதோ போகிற இடத்துல ஒரு மெமரிக்கு ஒன்று எடுத்தீங்க, நியாயம். எடுத்துக்கிட்டே இருக்கு, சும்மாவே எடுக்குது. அப்புறம் அதுக்கே கொஞ்சம் பார்த்தா பாவமாக இருக்குது, இது நல்லா இல்லை. இருக்கிறது தானே விழும். அப்புறம் இப்போ ஃபில்டர்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், என்னென்னவோ பண்ணி அழகாக காட்டுற மாதிரி. என்ன அழகாக காட்டினாலும் ஒரிஜினல் ஒரு நாள் தெரிஞ்சிடும். ஆமாம் தானே? இந்த கல்யாணத்துக்கு நல்ல மேக்கப்பை போட்டு அடித்து ஏற்றி நல்லா போட்டு முன்னாடி துணியெல்லாம் போட்டு கொண்டு நிறுத்திடுவான். மாப்பிள்ளை துணி எடுத்தோன்னே யோசிக்கிறான், அது யாராக இருக்கும்? நம்ம பார்த்த போதும் பொண்ணு மாநிறமாக இருந்துச்சு, இப்போ வெள்ளையர்னு இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு நார்மல் ஆகிடுது. அப்போ தான் மாப்பிள்ளை ஒத்துக்கிறான், நம்மால் தான் இது. எவ்வளோ அடித்தாலும் 3 மணி நேரத்துக்கு மேலே நிற்க போகிறதில்ல. எவ்வளோ எடுத்தாலும் ஆண்டவன் நம்ம கொடுத்துருக்கிறது என்னவோ அதான் நிற்க போகுது. சிலருக்கெல்லாம் அந்த கடைசி காலத்தில் தற்பிரியம் இன்றைக்கி போய்கிட்டே இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மேயப்படுகிறது. எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அந்த வசனம் திருப்பி வாசிங்க பாப்போம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்ராயிம் காற்றை மேய்த்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. இந்த காற்றை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவானா? பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. அதுக்கு பேர் தான் நியூஸ். மீடியாவில் வரக்கூடிய நியூஸ். நீங்கள் பார்க்குற இந்த வசனம்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது. காற்றை பின்தொடரும் பொழுது பொய்யும் கேடும் அதிகரிக்குங்கிறார். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், ஆன்லைனில் இருக்கக்கூடியதான யூடியூபோ அல்லது சேனல்ஸோ எதை வேணால் எடுத்துக்கொள்ளுங்க, அது 100% ஒன்று பொய் இல்லை கேடு. உண்மையாக இருக்கும், ஆனால் கேடான விஷயமா இருக்கும், உங்களுக்கு தேவையில்லாத இருக்கும். அந்த நடிகைக்கு இது 3வது கல்யாணம், அந்த கல்யாணம் பண்ண ஐயாவுக்கு அது 4வது கல்யாணம். உண்மைதான், ஆனால் அது உங்களுக்கு கேடு. தேவையா? அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்லையா? நன்மை மாதிரி இருக்கும், பொய்யா இருக்கும். 30 நாளில் முழங்கால் வரைக்கும் முடி வளரும். வருமா? எத்தனை பொய் நீங்க இருக்கீங்க பாருங்க. இந்த பொய்க்கு பின்னாடியே போறீங்க. ஒரு நல்ல செய்தியை யூடியூப்ல போட்டால் நீங்க பார்க்குறீங்களா? மகிமையின் மேல் மகிமை அடைவது எப்படி? நீங்க போய் பார்ப்பீங்க? பார்க்க மாட்டீங்க. பரலோகத்திற்கு 7 படிகள் பார்ப்பீங்க? பார்க்க மாட்டீங்க. ஆனால் எதை பார்ப்பீங்க தெரியுமா? அந்த ஊழியக்காரர் குடும்பத்தில் நடந்தது என்ன. உடனே குடும்பமே போய் பார்க்குது உட்காந்து. அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் எது நடந்தா உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன, அதில் அதை படிக்கிறதுல உங்களுக்கு என்ன யூஸ்? வசனம் சொல்லுது, பேசும்போது கூட பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பேசும்போதே பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. நீ கேட்கறது பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். இன்னொருத்தனுடைய வாழ்க்கையில் நடக்கிற அசிங்கத்தை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவன் வாழ்க்கையில் வரக்கூடிய வீழ்ச்சியை பற்றி என்ன பண்ண போறீங்க? விசுவாச வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறாருங்கிறத கேட்க 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 தான் விசுவாசத்தில் நீங்க பலப்பட முடியும். நீ ஒருத்தனுடைய வீழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அந்த வீழ்ச்சி வரும். நீங்கள் எதை அதிகமாக கேட்கிறீங்களோ அப்படி ஆவீர்கள். ஒரு சாதாரணமாக 2 விஷயத்தை சொல்றேன். ஒரு நல்ல பரிசுத்தவானுடைய பாட்டை வீட்டில் போட்டா வீட்டுக்குள்ள என்ன பிரசன்னம் இருக்கும்? ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். அப்படிதானே? நீங்க ஒரு நல்ல பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களை அறியாமலே அந்த நீங்க உங்க வாயில் அந்த பாட்டை ஹம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஆமா தானே? அப்போ ஒரு கெட்ட நியூஸை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்ன வரும்? உங்க வாயிலையும் அதே தான் வரும். ஒருத்தனை பற்றி தூஷணம் சொல்லிக்கிட்டே இருக்கான், நீ உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்களும் தூஷிக்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். அவ்வளோதான். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீர்களானால் நீங்களும் கிறிஸ்துவை போல மாறிவிடுவீர்கள். கடைசி காலத்தில் பொய்யும் கேடும் மீடியாவை நிரப்பியிருக்கு. ஃபாதர் பெர்க்மேன் சொல்கிறாரு, கற்றுக்கணும் அவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, நான் மீடியாவை பார்க்குறதே இல்லைன்றார். மோகன் சி அண்ணங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு நாள் சொல்கிறாங்க, நான் இந்த மீடியாக்குள்ளே போகிறதே இல்லை தம்பி, பார்க்குறதே இல்லை தம்பி, போய் செஞ்சிருவேன், அவன் என்ன பேசுகிறான்ற நான் பார்க்கதே இல்லை. ஏனென்றால் இந்த பரிசுத்தவான்கள்லாம் அதுக்கு பின்னாடி போக விரும்பலை அவங்க. ஏன்னா அது நம்ம இருதயத்துக்கு தேவையில்லாத ஒரு விதமான உணர்வை கொடுக்குது. அதுவே நீங்கள்
சில பரிசுத்தவானுடைய செய்தியை கேட்டு பாருங்க, வெள்ளிக்கிழமை ஐயாவுடைய செய்தியை உட்காந்து கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு அனல் மூலம். ரைனாட் பாங்கே உட்காந்து அது அவருடைய மீட்டிங்ஸை பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு அனல் மூலம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாரண பாட்டை கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும். நீங்க இந்த மாதிரி உட்காந்து சினிமா நடிகைகள் மாதிரி இன்னைக்கு நம்ம ஆட்கள் பாட ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்க நீங்களும் அதே மாதிரி தான் மாறுவீங்க. உங்களுக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சு, நல்ல செய்தியை போட்டு சில பரிசுத்தவான்கள் போட்டாங்க, நீங்கள் பார்க்க தயாராகவே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, நோவா வந்து நிர்வாணமாக படுத்திருந்தாருன்னு இருக்கு, வஸ்திரம் விலகி இருந்தாருன்னு இருக்கு. இப்போ காம் போய் அதை அறிவிச்சான்னு இருக்கு, சேமும் யாபேத்தும் மூடினாங்கன்னு இருக்கு. நோவா எழுதிருச்ச போது என்னத்தை பண்ணானா, சேமையும் யாபத்தையும் ஆசீர்வதிச்சு கானானை என்ன பண்ணா, சபிச்சான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, முதல்ல மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண ஆள் யாருன்னா அந்த காம் தான். 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணான். ஃபார்வர்ட் பண்ணாமல் மாட்டிக்கிட்டான், அந்த ஃபார்வர்ட் பண்ணாமல் டெலீட் பண்ணாமல் தப்பிச்சுக்கிட்டான். பைபிள் முழுக்க பாருங்க, நிர்வாணத்தை மூடுவது தேவனுடைய வேலை, நிர்வாணத்தை சொல்லுவது பிசாசின் வேலை. நீங்கள் நிர்வாணத்தை மூடுகிறவர்களா அல்லது அதை பறைசாற்றுகிறவர்களா நீங்களே பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இன்னைக்கு கடைசி காலத்தில் உலகம் அப்படி இருக்கு, உலகம் அப்படி தான் இருக்கு. உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கேவலமான விஷயங்களை பேசினா தான் ஜனங்க கேட்பாங்கன்னு ஜனங்களை மீடியா மாத்திருச்சு. தயவு செய்து கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யாதிருங்க. நல்ல விஷயத்தை பாருங்க, நல்ல விஷயத்தை கேளுங்க. இல்லையா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இந்த பைபிளை உட்காந்து படிங்க. இதை விட நல்ல விஷயம் உலகத்தில் வேற ஒன்று கிடையவே கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயமும் அதில் இருக்கு, அதை படிங்களேன். விட்டுட்டு உட்காந்து அப்படியே போய் உடனே ஃபார்வர்ட். ஒரு சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. அது சுவிசேஷம் சொன்னால் அவங்க கொஞ்சம் தப்பாக நினைப்பாங்க, என்ன செய்யறது. இதுவே ஒரு ஊழியக்காரனை பற்றி வரட்டும், உடனே ஃபார்வர்ட் அமுச்சு விட்டுறது. அங்கே 2 டிக் ஆகிடும், ப்ளூ டிக் ஆகாது. உடனே ஃபோன் பண்ணி கேட்கறது, நான் ஒரு மெசேஜ் அமிச்சேன், நீ ஏன் பார்க்கல? என்ன பொறுப்பு? அடுத்தவன் குடும்பத்தில் இருக்கிறத பேசுறதுல என்ன பொறுப்பு? ஆனால் உங்கள் குடும்பத்தில் பற்றி சர்ச்சுக்குள்ளே பேசினா மட்டும் உடனே சொல்கிறது, சர்ச்சுக்குள்ளே எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நீ ஊராக பேசினா அதான் பேசுகிறான், நீ எதை விதைச்சாயோ அதான் அறுப்ப. சில ஆட்களுக்கெல்லாம் சர்ச்சில் வேலையை என்ன தெரியுமா, இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்னு ஒன்று இருக்கும், வீட்டு கூட்டம்னு. சில ஆட்கள், உங்களை சொல்ல நீங்கள் தங்கம், சில ஆட்கள் இருக்கு 6 மணிக்கு மீட்டிங்க்கு 5 மணிக்கே போயிடும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சர்ச்சில் உள்ள அந்த சிஸ்டரை பற்றி தெரியுமா, இந்த பிரதரை பற்றி தெரியுமா, அந்த சிஸ்டருடைய பொண்ணை பற்றி தெரியுமா, விளங்கவா? நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் நடக்கும்போது மட்டும் வந்து பாஸ்டர் கிட்ட சொல்கிறது, ஏன் பாஸ்டர் என் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது, பின்ன நீ என்ன ஊராக போய் பேசுனீங்க, அதுதான் உன் குடும்பத்தில் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. எதை விதைத்தீர்களோ அதையே நீங்கள் அறுப்பீர்கள். தயவு செய்து யாரை குறித்தும் எதை குறித்தும் பேசாதீர்கள், அது தேவையும் இல்லை. இயேசுவை பற்றி பேசி முடிக்கிறதுக்கே காலம் பத்தாது நமக்கு. அல்லேலூயா. இனி பேச மாட்டேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் பேசியிருக்கீங்க. அப்போ நான் இனி பேசாதவங்கள தானே கேட்டேன். சரி, இனிமேட்டு பேசாமல் தான் சோத்திரம். அதில் ஒரு சிலர் நினைக்கிறாங்க, அதுக்கு தான் நாள் மீட்டிங்கில் நான் கையை தூக்குறது இல்லை, வந்தமா கேட்டமா போடமான்னு இருக்கணும், தூக்கணும் இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவான்னு நினைக்கிறீங்க. சரியா? இருந்துட்டு பட்டம். அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். எப்ராயிம் காற்றை மேய்த்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குமா? அசீரியரோடு கூட உடன்படிக்கை. கவனிங்க, இதே காலகட்டத்தில் தான் 2021-22 தான் அசீரியரோடு கூட உடன்படிக்கை நடந்துச்சு. கவனிங்க, இது போன ட்ரம்ப்புடைய பீரியடில் அரபு நாடுகள் 7 நாடுகளோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டது, இஸ்ரேல் உடன்படிக்கை செய்யப்பட்டது. இது இந்த தீர்க்க தரிசனம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம் படித்தோம்னா, நார்மலாக படித்தோம்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடுகள் எல்லாமே அவங்களுக்கு உலகத்தில் ஒரு பொது எதிரி இருக்குன்னா அது இஸ்ரேல் மட்டும்தான். அவங்களுக்கு இஸ்ரேல் மட்டும்தான். ஒரே ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு உலகமே ஒன்றா கூடும்னா இஸ்ரேலை மட்டும்தான். ஆனால் அவங்களோடு கூட அவங்க உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அபிமெலேக்கோடு கூட இவர் உடன்படிக்கை பண்ணுவார், ஆபிரகாம். அப்புறம் ஈசாக்கு பண்ணுவார், அப்புறம் லாபானோடு கூட யாக்கோபு பண்ணுவார், சீரியனோடு கூட. அதே மாதிரி ஒரு உடன்படிக்கை தான் இது அசிரியரோடு கூட உடன்படிக்கை. கிட்டத்தட்ட அரபு நாடுகள் 7 நாடுகளோடு நடந்துச்சு. நடக்க வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நடக்கும், அவ்வளோதான். ஏன்னா இந்த நாடுகள்லாம் தங்களுடைய பாஸ்போர்ட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த பாஸ்போர்ட்லேயே ஃபஸ்ட்டு பேஜிலேயே திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல்னா கசப்பு. ஒரு இஸ்ரேல்காரன் கூட இவங்க நாட்டுக்கு வர முடியாது. ஒருவேளை நீங்கள் இஸ்ரேலுக்கு போய் அந்த ஸ்டாம்பிங் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு அரபு நாடுகளுக்கும் நுழைய முடியாது. அந்த அளவுக்கு கசப்பு அவங்க மேலே. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட உடன்படிக்கை நடக்கும். எப்போ? இஸ்ரேல் திரும்பி வந்த பிறகு நடந்துருச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100%. அதான் நான் எப்போவும் சொல்லுவேன், நடக்க முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்லுவார். நீங்கள் நடக்குமான்னு யோசிச்சிங்கன்னா அதை நடத்தி காட்டுவார்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இப்போ அஸ்ரியோடு கூட உடன்படிக்கை முடிச்சாச்சு. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இது யோசிச்சு பாருங்களேன். இது அதை விட பயங்கரம். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? இந்த இஸ்ரவேலும் எகிப்தும் எப்போ 1948 இஸ்ரவேல் வந்துச்சோ டே 1 எதிரி நாடு எகிப்து. டே 1 சமாடி இஸ்ரவேல்கிட்ட வாங்கியிருக்கு எகிப்து. நிறைய சண்டை போட்டிருக்காங்க, இஸ்ரவேல் போட்டிருக்காங்க. பயங்கரமான எதிரிகள் ரெண்டு பேரும். ஒரு காலத்தில் எகிப்திய அதிபர் சொல்லியிருக்கிறார், நாசர், இஸ்ரவேலை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த இஸ்ரவேல்லேருந்து எண்ணெய் எங்கே போகுமா? எகிப்துக்கு போகுமா? அது அதை விட பயங்கரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எகிப்திலேருந்து லிட்ரலாகவே பார்க்குற தூரத்தில் சவுதி அரேபியா இருக்குது. தபுக்குங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா எகிப்தில் ஓடுற காருங்களை நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து பார்க்க முடியும். அந்த ரோடு தெரியும். அவ்வளோ தூரம் தான் பார்க்குற தூரத்தில் இருக்குது. உலகத்திலேயே ஆயில் தயாரிக்கிற முதல் பெரிய நாடு சவுதி அரேபியா. எகிப்தும் சவுதி அரேபியாவும் இன ரீதியாக மத ரீதியாக எல்லாத்துலேயும் சகோதரர்கள். எகிப்து நினச்சா என்ன எங்கே வாங்கலாம்? சவுதி கிட்ட வாங்கலாம். நம்மளே போய் வாங்கிட்டு வரோம், அவன் வாங்க முடியாதா? ஆனால் வசனம் சொல்லுது, எகிப்து எண்ணெய் யார்கிட்ட வாங்குமா? இஸ்ரவேலுக்கிட்ட வாங்குமா? எதிரிகிட்ட வாங்க. நடக்குமா? சாத்தியம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது 2021-22 நடந்துச்சு. இந்த மெத்தடுக்கு பேர் லேவியதான் மெத்தட், லேவியதான் ப்ராஜெக்ட்னு பேர். கடல்லேருந்து இஸ்ரேலுடையதான ஆலையிலேருந்து எகிப்துக்கு கடல் வழியாக பைப்பில் எண்ணெய் போச்சு. இப்போ காட்டுவாங்க பாருங்கள், அந்த பைப்பை காட்டுவாங்க பாருங்கள். லேவியதான்னா கடல் பாம்பு அப்படின்னு அர்த்தம் பைபிளில் இருக்குது. அந்த பேர் தான் இதுக்கு வச்சாங்க, லேவியதான் மெத்தட், கடல் பாம்புன்னு சொல்லி வச்சாங்க. இந்த போது பாருங்கள், இந்த பைப்பு அப்படியே உள்ளே போகும். கடல் வழியாக எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டது. அந்த நியூஸ் இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். அந்த டேட்டோடு இங்கே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனாம் தேதி போச்சு? பிப்ரவரி மாதம் 2022 போயிருக்குது. அதற்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. இந்த 2000 வருஷத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. ஏன்னா 2000 வருஷமாக இஸ்ரவேலே இல்லை, அதுக்கு முன்னாடியும் இல்லை. ஏன்னா பூமிக்கு அடியிலேருந்து எண்ணெய் கண்டுபிடிச்சதே 1857 தான். எகிப்துலேருந்து எண்ணெய் போகும், இஸ்ரவேலேருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகுங்கிற தீர்க்க தரிசனம் நடக்கணும்னா இந்த காலகட்டத்தில் நடந்தால் தான் உண்டு. அப்போ ஓசியா 12:1 நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக 2022 நிறைவேறி இருக்குது. இந்த வசனம் உங்கள் கையில் உள்ள வேதாகமத்தில் தான் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் நிறைவேறி இருக்கு. ஆனால் எத்தனை பேர் இதை உணர்ந்துருக்கிறோம்? நான் எப்படி நினைப்பேன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனம் உரைச்சதை, இந்த டேட்டை, இந்த நாளை கர்த்தர் முன்குறிச்சு வச்சிருப்பாரனால் அந்த காலகட்டத்தில் வாழ்கிற உங்களையும் என்னையுமே கர்த்தர் ஏற்கனவே முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் நடக்கிற டேட்டு கர்த்தர் ஏற்கனவே வச்சிருக்கிறார்ல, அப்போ நம்மளையும் வச்சிருப்பார் தானே. அப்போ நம்மெல்லாம் கர்த்தருடைய ஆதீனத்துக்குள் இருக்கிற ஜனங்கள், இந்த காலகட்டத்துக்குரிய ஜனங்கள். வேதம் சொன்னபடி எப்ராயிம் காற்றை மேய தொடங்கியாச்சு, கொண்டல் காற்றை பின்தொடர தொடங்கியாச்சு, அதற்கு எகிப்துக்கு எண்ணெய் போயாச்சு. ஆண்டவர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் துல்லியமாக 100% அஸ்ரியோடு கூட உடன்படிக்கை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே நடந்த தீர்க்க தரிசனங்கள் 1948 இஸ்ரவேல் வந்த பிறகு ஆண்டவர் சொன்னபடி நடந்தது.